Hi everyone. So இன்னைக்கு இந்த வீடியோவில் லெசன் 5 கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியோட புக் இன்சைட் 1 மார்க்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எனக்கு ஒரு 4 பப்ளிக் இயர் பேப்பர்ஸில் லெசன் 5லேருந்து புக் இன்சைட் 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஜூன் 25, மார்ச் 25, ஜூலை 22 அண்ட் செப்டம்பர் 21. ஓகே, முதல்ல இந்த 4 புக் இன்சைட் கொஸ்டின்ஸையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற டாபிக்ஸ் பற்றி நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறேன். ஜூன் 25லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஜூன் 25 பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, among the following which has bridged carbonyl groups. ஓகே, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நம்ம க்ளோஸாக கவனிச்சோம் அப்படின்னா இங்கே 2 Mn இருக்குது, 10 CO இருக்குது. அப்போ 2 Mnக்கு நீங்கள் ஈக்குவலாக பிரிச்சிங்கன்னா ஈச் 5 கொடுத்து முடிச்சிடலாம். அதே மாதிரி இங்கேயும் 2 REக்கு 10 C, அப்போ ஒரு REக்கு 5 அப்படின்ற மாதிரி நீங்கள் ஈக்குவல் ஸ்ப்ளிட்டிங் பண்ணிடலாம். சேமே இங்கேயும். அப்போ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களால் ஈக்குவல் ஸ்ப்ளிட்டிங் போக முடியும். 2 TCயா ஒரு ஆளுக்கு 5 மாதிரி ஈக்குவலாக போயிடலாம். ஆனால் இங்கே 2 அயனுக்கு 9 CO தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல உங்களால் ஸ்ப்ளிட்டிங்கை ஈக்குவலாக பிரிக்க முடியாது. ஈவன் ஒரு அயனுக்கு நீங்கள் 4ன்னு கொடுத்தாலும் இன்னொருத்தனுக்கு 4 தான் கொடுக்க முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு COவை 2க்கும் பொதுவாக நீங்கள் பிரிட்ஜாக தான் வைக்க முடியும். இங்கே நான் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி காட்டுறேன். இப்போ 2 FE இருக்குது அப்படின்னா 9. இப்போ இவனுக்கு 4, இவனுக்கு 4ன்ற மாதிரி நீங்கள் ஈக்குவலாக பிரிச்சுடுவீங்க. அப்போ மிச்சம் இருக்க அந்த ஆட் நம்பரை 2 பேருக்கும் பொதுவாக நீங்கள் இப்படி தான் வைக்க முடியும். அப்போ அந்த 4 ஆப்ஷன்ஸில் இந்த C ஆப்ஷன் அயன் வச்சுருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் தான் யார் உங்களுக்கு பிரிட்ஜ்டு கார்பனைல் குரூப்ஸ். ஓகே, இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம மார்ச் 25ஓட புக் இன்சைட் கொஸ்டின் பார்க்கலாம். இது மார்ச் 25ஓட புக் இன்சைட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் தி ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான் இந்த காம்ப்ளெக்ஸ். ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு இதோட சென்ட்ரல் மெட்டல் அயானோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் முதல்ல எனக்கு பிளாட்டினம். இந்த பிளாட்டினமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் நான் கண்டுபிடிக்கணும். இதை நான் கேல்குலேட் பண்ணி காமிக்கிறேன். ப்ளஸ் இந்த காம்ப்ளெக்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நான் வீடியோவாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். ஓகே, ஸோ இதை இப்போ நம்ம ஒரு கேல்குலேஷனாக போட்டோன்னா உங்கள் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது PT NO2 H2O NH3 twice Br. இதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இதுக்கு தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. NO2 நைட்ரைட்டோன்றது ஒரு நெகட்டிவ் லிகாண்டு, சார்ஜ் -1. ஸோ 1 × -1 இந்த ரெண்டுமே எனக்கு நியூட்ரல் தான். ஸோ 0 0 தான் வரும். அப்போ 1 × 0 ப்ளஸ் இங்கே 2 அமைன் இருக்குது, 2 × 0 = வெளியில் இருக்கிறது பிஆரோட சார்ஜ் எனக்கு -1. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் எனக்கு +1 இருக்கும். ஸோ +1. ஓகே, எக்ஸு -1 இது கம்ப்ளீட்டாக எனக்கு 0 ஆகிடும், = +1. இப்போ இந்த -1 நான் ஆப்போசிட்டில் கொண்டு போகிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எனக்கு +1 ஆகிடும். அப்போ எக்ஸ் = +2. ஓகே, ஸோ இந்த கேல்குலேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கேல்குலேஷன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஷனில் +2ன்றது எனக்கு சரியான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்ததாக ஜூலை 22ல் எனக்கு ஒரு புக் இன்சைட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டபுள் சால்ட். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது டபுள் சால்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, ஆப்ஷன் ஏ இது எனக்கு ஒரே சிம்பிள் சால்ட் தான், ஒரே ஒரு ப்ளஸ் மைனஸ் தான் இருக்குது, சிம்பிள் சால்ட். சி எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், சிம்பிள் அயான் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஆப்ஷன் பி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் எனக்கு டபுள் சால்ட். ஏன்னா 2 சால்ட்டோட மிக்சர் இருக்குது பாருங்கள், அயன் சல்ஃபேட் ப்ளஸ் அமோனியம் சல்ஃபேட். இதில் 2 ஆனியான்ஸ் எனக்கு சேமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் இங்கே டபுள் சால்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் பி தான் எனக்கு சரியான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் செப்டம்பர் 21ல் ஒரு புக் இன்சைட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கொடுத்துட்டு இல்லை கோஆர்டினேஷன் நம்பர் என்ன ஆஃப் Fe2+. ஓகே, இப்போ கோஆர்டினேஷன் நம்பர்னால் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் லிகாண்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் கோஆர்டினேஷன் நம்பர். இந்த காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் இவன் தான் லிகாண்ட். ஓகே, CN தான் லிகாண்ட் அண்ட் அவனோட நம்பர் எனக்கு 6. அப்போ ஆன்சர் எனக்கு 6. இப்போ கோஆர்டினேஷன் நம்பர்ன்றது நம்பர் ஆஃப் லிகாண்ட். இதெல்லாம் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்களோ, அதாவது இந்த CMAவை தவிர்த்து மற்ற இருக்க எல்லாமே எனக்கு லிகாண்டு தான். மொத்தம் எனக்கு இங்கே 6 லிகாண்டு இருக்குது. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் எனக்கு 6. ஓகே, ஸோ மொத்தம் 4 இயர்ஸோட புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது தவிர்த்து வேறு என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நம்ம புக் இன்சைட்க்கு நல்லா தெளிவாக பார்த்துக்கணும் அப்படின்னா
ஒரு காம்ப்ளெக்ஸை கொடுத்துட்டு மேபி எனக்கு அதில் கூடிய சிஎம்ஏ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் யாருன்னு கேட்கலாம். அடுத்து அதில் லிகாண்ட் யாருன்னு கேட்பாங்க. அடுத்து அதோட குவாடினேஷன் நம்பர், இப்போ தானே பார்த்து முடித்தோம். குவாடினேஷன் நம்பர்ன்றது நம்பர் ஆஃப் லிகாண்ட் தான் நம்ம குவாடினேஷன் நம்பர்னு சொல்லுவோம். அடுத்து அந்த பர்டிகுலர் சிஎம்ஏவோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்கலாம். ஓகே, அடுத்ததாக டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட். 3 விதமான லிகாண்ட்ஸ் இருக்குது. மோனோ, பை, ஆம்பிடென்டேட். அதே மாதிரி சார்ஜஸ் இருக்குது. சில லிகாண்ட்ஸோட சார்ஜ் எனக்கு நெகட்டிவாக இருக்கும், சில லிகாண்ட்ஸோட சார்ஜ் எனக்கு நியூட்ரலாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி லிகாண்டை கொடுத்துட்டு அதை நம்ம எப்படி நம்பர்ஸ் வச்சு பிரிக்கலாம், இல்லை சார்ஜை வச்சு எப்படி பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அடுத்ததாக ஐசோமெரிசம். நிறைய ஐசோமெரிசம்ஸ் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் அதையும் ஒரு தடவை பார்த்துருங்க. ஒவ்வொரு ஐசோமெரிசமுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட கோத்ரூ பண்ணிக்கோங்க. தென் கார்பனல் காம்ப்ளெக்ஸ். இது சோஃபா அந்தளவுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இந்த டாப்பிக்கில் இருந்தால் எனக்கு ஜூன் 25 புக் இன்செட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இப்போ தான் நம்ம பிரிட்ஜ் டு கார்பனல்ஸ் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு பார்த்துட்டோம். ஸோ இந்த கார்பனல் காம்ப்ளெக்ஸுக்கு ஈச் ஒன் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க. தென் டபுள் சால்ட்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ 5th லெசனை பொறுத்த வரைக்கும் சோஃபார் எனக்கு நடந்து முடிஞ்ச பப்ளிக் எக்ஸாமில் 4 தடவை புக் இன்செட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மற்ற எல்லாத்துலேயுமே எனக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்தந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்க, கோத்ரூ பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த புக் இன்செட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அப்படின்ற டாபிக்ஸோட எல்லா கொஸ்டின்ஸையும் நான் டீச் பண்ணி அதுக்கான நீங்கள் எப்படி ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம் அப்படின்ற நான் டிப்ஸும் முதற்கொண்டு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே எனக்கு கோல்டன் கொஸ்டின்ஸ் தான். நிறைய தடவை எனக்கு பப்ளிக்கில் எனக்கு கேட்டிருக்காங்க. பப்ளிக் தவிர்த்து ஸ்கூல் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஐ மீன் மந்த்லி, மிட் டேர்ம், ரிவிஷன் பேப்பர்ஸ், அந்த மாதிரியான பேப்பர்ஸ் எனக்கு அதிகமாக கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளோட வீடியோஸாக நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். தேங்க்யூ.